உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணலான்னு பார்த்தா கோப்பியா வந்துருச்சு. கோப்பிரைட் எங்க போனாலும் கோப்பிரைட். ஏன்னா டியூட்டியே இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அடாவடி கேமர். ஸோ அவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காரு யார் அடாவடி கேமர், புது கேம்னு வச்சுருப்பீங்க. அப்படிதான் இல்லை. ஸோ அவங்க ஸோ ஆக்சுவலி என்ன ரீசன் இருந்தால் நம்மளோட கேமிங் சரி என்ன ப்ராப்ளம் என்ன இதுன்னு தெரியாமல் தான் நம்ம வந்துட்டு விளையாடிட்டோம். பட் என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, 15 வயசு படிக்கிறது, லைக் எப்படி நான் சொல்கிறது, பேரண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் தெரியும், பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க. அண்ட் தென் கண்டுபிடிச்சாங்கன்னா நம்மளை வந்துட்டு கொஞ்சம் மாட்டி போனோம். அந்த மாதிரி தான் டைம் சொல்ல வரேன். ஓகேயா? ஸோ நான் நடந்த விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் அதை சொல்லிடுறேன். ஓகேயா? ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டுட்டு ஒரு நாள் 2 நாள் கழிச்சு தான் வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை கூப்பிட்டாங்க. நான் போனேன். போயிட்டோன்னே என்ன வீடியோ அப்படி காமிச்சாங்க என் ஃபேஸு. அப்புறம் நான் ஜாம் ஆகிட்டேன். அப்படி ஜாம் ஆகிட்டேன். அது முடிச்சுட்டு அம்மா கேட்டாங்க, இது நீ தானே என்ன கேட்டாங்க. ஆமாம்மா நான் சொன்னேன். இது விசாகன் கேமிங்காக கேட்டாங்க. ஆமாம்மா நான் உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டேன். நீ மாட்டினேன்டி அப்படி சொன்னாங்க. நான் அப்படி ஜாம் ஆகிட்டேன். ஜாம் ஆகிட்டு தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அப்பாவுக்கு தெரியாது. இப்போ அப்பா கொஞ்சம் தெரியல. அப்பாவுக்கு சில விஷயம் தான் தெரியும். நான் போட்ட வீடியோனா சில பிரச்சனை இல்லை. அக்கா வந்துட்டு நான் டிலீட் பண்ணவே சொல்லிட்டாங்க. ஸோ நான் டிலீட் பண்ணிவிட்டு எனக்கு வேறு வழியே இல்லைன்ட்டு எல்லா சேனலும் டிலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எல்லாமே 0. இப்போ இருக்கிற எல்லா வீடியோ 0 தான். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாமே பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக எல்லாம் ப்ரைவேட் வச்சுருக்காங்க. ஸோ வீடியோ எல்லாம் ப்ரைவேட். ஸோ பயப்படுறது கேட்டோம். ஓகே, நான் ரிலீஸ்லாம் பண்ண மாட்டேன். திருப்பியும் புது கேம் பிளேலாம் வருமா கேட்டிங்கன்னா ஆஃப்டர் 17. ஓகே, இந்த வீடியோ மேலே தான் ஒப்படிக்க வரும். அது வந்து கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அப்புறம் திரும்ப ப்ரைவேட்டுக்கு போனாலும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் தெரியல. ஓகேயா? ஸோ இதுதான் என்னோடய ரீசன், இந்த நடந்த விஷயம். ஸோ 17 வயசுல என்னோடய இன்ட்ரியே வரும், என்னோடய கேம் பிளே நல்லா வரும். ஓகேயா? ஸோ பயப்படுறது கேட்கல. ஓகேயா? இதுக்கப்புறம் நான் பண்ணுறது இல்லை. பட் என்கிட்ட ML கண்டென்ட்ஸ்லாம் இதுக்கப்புறம் வரோன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரில கைஸ், எனக்கு தெரில. எனிவேஸ் இதில் ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்னைக்கு டிவிகேல நம்ம விஜய் அண்ணன் ஜெயிச்சிட்டாரு, நம்ம சிஎம் ஆகிட்டாரு. சந்தோஷமாக. ஸோ இதுக்கப்புறம் வீட்டுக்கு வராது மக்களே. ஷார்ட்ஸ் இதுதான் லாஸ்ட் ஷார்ட்ஸு. நம்ம விஜய் அண்ணனோட போட்டுட்டு அதோட வந்துட்டு லாஸ்ட் ஷார்ட்ஸ். அதுக்கப்புறம் வீடியோ வராது. இதுதான் நம்மளோட கடைசி வீடியோ. அதுக்கப்புறம் கடைசி ஷார்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் போஸ்ட்டும் வராது. ஓகே, ஸோ தேங்க்யூ மக்களே. பாய். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லுங்கள், என்ன தெரியும் கைஸ், அதாவது நம்மளோட எடுனால இப்போ நான் ஒழுங்காக வீடியோ போட முடியல. பட் சில கண்டென்ட்ஸுக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது என்கிட்ட. அதாவது என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, கோபிரைட். ஓகே, அது என்ன அவ்வளோ கோபிரைட் மேலே கோபிரைட் அடிச்சுட்டு இருக்கீங்க? அதாவது இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டுருந்தேன். டிடிஎஃபோட லாஸ்ட்டாக ஒரு பிஜிஎம் போட்டுருந்தேன். நான் போட்டேன். அது என்னவாச்சு, கோபிரைட் அடிச்சு விட்டான். வேறு யார்? மிஸ்டர் சரிகமப்பா. ஸோ அவர் நான் என்ன பண்ணேன்னு தெரியல, போயிட்டு எனக்கு கோப்பி அடிச்சு விட்டாரு. டேய் சரிகமப்பா என்னடா பண்ணுறீங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இப்போதான்டா கண்டென்ட்ஸ்லாம் வராமல் நான் பிரச்சனை இருந்து இப்போதான் தாண்டி சேனல் திறந்து திருப்பி எல்லா ஒர்க்கும் திரும்ப செஞ்சு சப்ஸ்கிரைப் திருப்பி நான் சப்ஸ்கிரைப் பண்ணி சேஃபாக வச்சு உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணலான்னு பார்த்தா கோப்பியாக வந்துருச்சு. கோப்பிரைட் எங்கே போனாலும் கோப்பிரைட். ஏன்னா டியூட்டியே இல்லை. ஸோ இந்த சேனல்லே வெளியாகிட்டு சாமி வீணா போனேன். யூடியூப்ல வெளியாகலாம் தோணும். பட் எனக்கு நீங்கள் இருக்கிற வரைக்கும் நான் எப்படி சொல்கிறது, நம்மளோட டார்கெட் வந்து ஒரு 1K இருக்கணும் டார்கெட். பட் எங்கே முடியல. இப்போலாம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் கோப்பிரைட் தான் கைஸ் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது எனக்கு.
இப்போ ரீசெண்டாக ஒரு போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில் அந்த 4 பேரோட அந்த ஒரு இது இருக்குமே, கோபி சேனும் விஸ்வநாதன் சாரும் அப்போ டிவிக்கு விசில் ஒரு 3 இது போட்டிருக்கல. ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு? சும்மா ஃபனிக்கான போட்டிருப்பேன். இந்த வீடியோ நான் போட்டதில் ஸ்ட்ரைக்கே அடிச்சு விட்டேன். கேட்க இப்படி இருக்கு எனக்கு. உங்கள் நான் என்னடா பண்ண உங்களுக்குலாம்? அதான் ஸ்ட்ரைட்டாக கேட்கணும்னு தோணுது, பட் முடியல. என்னால் மண்ட மாதிரிடா. ஐயோ. பட் எனிவே கைஸ், கவலைப்படாதீங்க, நல்ல ஒரு கண்டென்ட் வரும். ஆனால் என்னோட வீடியோ பிளாக் பண்ணிட்டானுங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், திருப்ப அழிச்சிட்டு யூடியூப்லேருந்து சர்ச் பண்ணி அதில் ஒரு பாட்டு போட்டேன். அதனால நாங்கள் 4 பேரும் முறை இருந்துச்சு. என்னடா பண்ணுறது, கோப்பிரைட்டாக பிரச்சனையாக இல்லை இந்த மாதிரி சேனலாக இருந்தால். யூடியூபுக்கு எல்லா பிரச்சனையும் இருக்குது. நம்ம எல்லா ப்ராப்ளம் என்னென்ன எல்லோரும் யூடியூபர் தான். ஸோ தான் உங்களுக்கே தெரியும், பண்டி கட்டு அப்படி சொன்னோடனே ஸ்ட்ரெட்டாக கோப்பி அடிச்சிட்டாங்க. மிஸ்டர் சரிகமப்பா வீணா போனவன். சாயம் பாட்டு கூட சொன்னால் தப்பாடா, மந்திரம் சொன்ன கூட தப்பாடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி வெரி ராங் ப்ரோ. பட் பரவாயில்ல, இது நம்மளால இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்போ தான் இதுக்கப்புறம் கண்டென்ட்கே இருக்க மாட்டோம். என் சேனல் டெட்டாக வாய்ப்பு இருக்குது, பட் இல்லைலா. ஓகேயா? ஸோ இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை மக்களே, இந்த காப்பிரைட் விஷயத்தை மட்டும் அழிச்சா போயிடும், அதான் நல்லதாகிடும். இத்துடன் நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இதுக்கப்புறம் நான் முடிச்சது திரும்ப வர மாட்டேன். ஓகே, பை பை.